ஆபாசமான காட்சிகள் இந்த படத்துல அதிகமாவே இருக்குது. அதனால 18 வயசுக்கு இந்த படத்தை பார்க்காதீங்க. அதே மாதிரி பார்க்கறதும் பார்க்காதும் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். இப்போ இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி மட்டும் பார்த்துருவோம். இப்போ நம்ம ஹீரோயினை கட்டுவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலேஜ்ல நல்லா படிச்சுக்கிட்டு குடும்பத்துல நல்ல ஒரு அடக்கமா இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஒரு நாள் அவங்க காலேஜ்ல இருந்து ஒரு நியூஸ் வரும். அதாவது அவங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை வந்து எவனோ ஒருத்தன் கடத்தி ஒரு கையும் ஒரு காலையும் வெட்டி கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மேட்ச் பார்க்க போயிருப்பாங்க. அந்த மேட்ச் பார்த்துட்டு கிளம்புறப்ப அந்த நைட்ல இருந்து நம்ம ஹீரோயின் வந்து காணாம போயிடுறாங்க. இப்ப அவங்க அப்பா அம்மா போலீஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணி இப்ப வந்து போலீஸ் ஒரு பக்கத்து வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை கடத்துறவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்கள கட்டி போட்டு வச்சு வாயில ஏதோ ஒரு மருந்தை போட்டு அடைச்சு அவங்க ஒரு கையிலயும் கால்லயும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஐஸ் கட்டியை வச்சு கையும் காலும் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஐஸ் கட்டியால மறுத்து போய் அந்த மறுத்து போன வெட்டுவோம். இப்ப அப்படி எப்படி நம்ம ஹீரோயின் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. டாக்டர் எல்லாமே சேர்ந்து அவங்க மறுத்து போன கையும் ஒரு காலையும் வந்து வெட்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வந்துட்டு எப்படிமா இருக்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க அப்பா அம்மாவை கேட்பாங்க, நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு. ஒரு செகண்ட்ல ஒண்ணுமே புரியாது அவங்க அப்பா அம்மாவுக்கு. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சைக்காட்ரியை கூப்பிட்டு வந்து அவங்க வந்து ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்க சொல்ற பேரு நான் கிடையாது, நான் வேற அப்படின்னு. இப்ப அவங்க சொல்ற பேரு வளர்ந்த விதம் இப்ப எல்லாமே வேறையா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு குடும்பத்துல ஒரு அடக்கமா இருக்கிற பொண்ணு. இப்ப இவங்க சொல்ற கதை கிளப்ல டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஆபாசமா கிளப்ல டான்ஸ் ஆடுற பெண்ணாதான் நம்ம ஹீரோயின் இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க சொல்ற கதை பிரகாரம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. இப்ப வந்து நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, நீ சொல்லு உன்னை எப்படி கடத்தினாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. இப்ப நீ யாரு அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் கிட்ட அதே தான் சொல்றாங்க, வேற ஒரு ஐடென்டிட்டி காட்டுறாங்க. இப்ப போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த நம்ம ஹீரோயின் போய் சொல்றாங்க அப்படின்னு. அப்ப அந்த சைக்காட்ரிக் சொல்லுவாரு, இல்ல அவ போய் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உண்மையிலே ஹீரோயின் வந்து உண்மையிலே இந்த அப்பா அம்மாவோட பிள்ளை தானா இல்ல வந்து அவங்க சொல்ற கதை பிரகாரம் அந்த பொண்ணான்றதும் ஒரு கைய காலை வெட்டுனதும் யாரு என்னன்றது வந்து இந்த படத்தோட மீதி கதை. படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு ஆளா ரெண்டு பேரா சந்தேகம் எனக்கும் இருந்துச்சு. இந்த படம் வந்து கடைசி மட்டும் யார் இதை பண்ணா, நம்ம ஹீரோயின் சொல்றது உண்மையா அப்படின்ற மாதிரி அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த படம் எங்க பார்க்கலாம் சொல்லிட்டு நான் கீழே எழுதி போறேன். அந்த இடத்துல இந்த படத்தோட பேர் பாருங்க, போஸ்டர்ல இருக்கு, அந்த பேரை வச்சு அந்த இடத்துல நீங்க தட்டி பார்த்துக்கோங்க. நான் உங்கள் கிரேசி.